வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. அந்த நகர்ப்புற பகுதியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அந்த நகர்ப்புற பகுதியில் துப்புரவு பணியாளர் வராங்க. வந்து ஒவ்வொரு வீட்லேயும் குப்பைகளை எல்லாம் வாங்கி எடுத்துன்னு போய் போடுறது தான் அவங்களுடைய வேலை. இது பண்ணும்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 நாளாக தொடர்ந்து கொடுக்கவே இல்லை. கதவு திறக்கவே இல்லை, அவங்க வெளியில் வைக்கல. அதனால் போயிட்டு அங்கே கதவை தட்டி கேட்குறாங்க, இது மாதிரி இது இருக்கா, குப்பைகள் இருக்கா, கொடுங்க அப்படின்னு. உடனே அவர், என்ன நீ ஆஃப்டர் ஆல் ஒரு குப்பை பொறுக்கிற பொம்பளை எங்கள் வீட்டை வந்து கதவு தட்டுற அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாரு. ஏன்னா அவர் ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் இல்லையா, அது மாதிரி ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் பொறுமையாக, ஏன் இல்லை, ஒரு 3 நாளாக வந்தேன், உங்கள் வீட்டில் எதுவும் இது பண்ணல, கொடுக்கவே இல்லை, சரி அதிகமாக இருக்க போது வீணாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு தானே சுகாதார கேடு அப்படின்றத இதில் தான் கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே அதெல்லாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணை ஏளனமாக பேசி, நான் கொடுக்கும்போது தான் கொடுப்பேன் போன்ட்டு துரத்திடுவார். துரத்தி அனுப்பிடுவார். அந்த அம்மா போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து ஒரு கம்பெனி, ஒரு வேலை செய்கிற கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஹெச்ஆர் மேனேஜர் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துவார். அதாவது 100 பேர் வந்தாங்க, 100 பேரில் வந்து இவங்க ஒருத்தவங்க தான் வந்து தகுதியானவங்களாக இருக்காங்க, மற்றவங்களாம் தகுதியானவங்க, நம்ம கம்பெனி வளர்ச்சிக்கு இவங்க தான் ரொம்ப சூட்டபுளாக இருப்பாங்கன்னு அப்படி சொல்கிறாரு. அப்படியா, அப்படி செலக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோ பெரிய ஆளாக அவங்கள கூப்பிடுங்க, நான் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னுவார். உடனே அந்த ஏற்கனவே துப்புரவு பணியாளராக இருந்தாங்க இல்லையா, கூடும்போது அந்த அம்மா வராங்க. உடனே டக்குன்னு ஒரு ஷாக் ஆகிடுறாரு மேனேஜர். நீ என்னம்மா குப்பை பெருக்கணும் தான் இங்கே வந்துருக்க அப்படின்னு. சரி, குப்பை பெருக்கிறவங்க படிக்கக்கூடாதா, படிக்கணும்னு அவசியம் இல்லையா, அவங்களுக்கு படிக்கிற தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு கேட்பாங்க. உடனே அப்போ தான் மேனேஜர், சாரிம்மா நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் ஏன் குப்பை பெருக்கிறீங்க, குப்பைலாம் பொறுக்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. இல்லை, எனக்கு வந்து இப்போ எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டார், எனக்கு தொடர்ந்து படிக்கிறதுக்கு போதுமான வருமானம் இல்லை, எங்கள் அம்மா கூட சேர்ந்து நானும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து நான் தனியாக படித்து டிகிரி முடிச்சிட்டேன். டிகிரி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படித்து இந்த வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டு, அந்த மன்னிச்சிடுங்கம்மா நான் தப்பாக பேசிட்டேன்ட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவங்களுக்கு கொடுப்பார். வாழ்க்கையில் வந்து யாருக்கும் இதுதான் இதுன்னு இல்லை, குப்பை பெருக்கிறவங்கன்னு ஒரு பகுதி ஆள் இல்லை, எல்லாம் படித்தவங்க தான் படிக்க முடியும்லாம் இல்லை, யாரும் திறமை இருந்தால் எல்லாருமே சாதிக்கலாம்ன்றது தான் இந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.